கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜமங்கலத்தை சேர்ந்த ஆதி தனது உறவினரை பார்க்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது உறவினரை பார்க்க சென்ற ரவுடி ஆதியை வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தனது உறவினரை பார்க்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ள போது ரவுடி ஆதியை ஹெல்மெட் அணிந்து வந்த கும்பல் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். திரைப்பட பாணியில் கொலை சம்பவம் ஒன்று சென்னையில் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடியை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஆதி என்கிற ஆதிகேசவன். இவர் ராஜமங்கலம் காவல் நிலையத்துடைய ரவுடி. இவர் மீது 9 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதில் ஒன்று கொலை வழக்கு. இவருடைய உறவினரான ஒரு பெண் ஒருவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அவர் வந்திருக்கிறார். இன்று அதிகாலை வேளையில் அடையாளம் தெரியாத கும்பல் ஹெல்மெட் அணிந்து வந்து அந்த ஆதியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி இருப்பதாக முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் 2 பெண்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை சந்தேகித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதை கண்டு அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்து அலறினர். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆதியுடைய வழக்கு பின்னணி குறித்தும் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ஒரு கொலை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பாக நிகழ்ந்திருக்கிறது. தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.